வணக்கம் மக்களே. இன்றைக்கி அம்மா ஒரு நல்ல ரெசிபியோடு வந்திருக்கேன். அது என்னென்னா ஆராங்கீரை. ஆராங்கீரை வந்து நெல்பயிர் நட்டுருக்க இடத்துல தான் கிடைக்கும். கலைக்கு போன இடத்துல கொண்டுக்கிட்டு வந்தோம். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இருக்குது. அந்த ஆராங்கீரை எப்படி வைக்கணுங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ள. ஆராங்கீரை இதுதான் ஆராங்கீரை பாருங்கள். இப்படி தான் இருக்கும் ஆராங்கீரை. இது நெல்பயிர் நடுற இடத்துல தான் இருக்கும் ஆராங்கீரை. பாருங்கள், இப்படி தான் 4 இதழ் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பர், அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இது முன்னோர்கள் சாப்பிட்டு நமக்கு சொல்லி தந்துட்டு போனதை என் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுதேன். இந்த பாருங்கள், இப்படி தண்டோடு இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை வச்சுருக்கேன். இப்படி தான் தண்டாக இருக்கும், பொடி படர்ந்து கிடக்கும். இதை நம்ம இப்படி ஆயணும். இப்படி ஆஞ்சிட்டு தண்டை தூர போடணும். இப்படி தான் இருக்கும், நிறைய கொடியாக இருக்கும். இதை நான் பறிச்சிட்டு வந்து கட்டுறேன். இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் ஆராங்கீரை, 1 கப்பு தேங்காய், பொடி உள்ளி பல்லாரி 2 சேர்ந்தது 1 கப்பு, ஒரு 4-5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. இப்போது நான் ஆராங்கீரை எப்படி வசக்கணுங்கிறத காட்டுறேன். சட்டி காஞ்சிருச்சு. 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கீரையை இதில் அள்ளி வைக்க. பாருங்கள், எவ்வளோ கீரை இருந்தது எவ்வளோ காணும் வந்துட்டு பாருங்கள். இப்படி தான் கொஞ்சம் ஆயிரும். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த கீரைக்கு இது போதும். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நான் அரைச்சிட்டு வந்துடுது. ஒரு 4-5 பச்சை மிளகாய் போடுதேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுதேன். தேங்காய் எல்லாம் அரைச்சிட்டு வெங்காயம் வந்து கடைசியில் போடணும், இல்லைன்னா நல்லா அரைச்சிரும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ அரைச்சிட்டு வரும். இப்போ தேங்காய் அரைச்சிட்டேன், அரைச்சி போட்டாச்சு. இப்போ நல்லா அதை கிண்டி நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேரட்டும் கீரையோட. மக்களை, இன்றைக்கி ஆராங்கீரை வந்து ஒரு பொரியல் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து உடல் சூட்டை தணிக்கும். இது வந்து சிறுநீர் நல்லா போகும். மொத்தத்தில் பெண்களுக்கு இது நல்லது. அதனால் வயக்காட்டுகளில் நெல் பயிர்களில் தான் கிடக்கும். இது வேலைக்கு போகிறப்ப கொண்டு வந்து மக்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை எப்படி இருக்குங்கிறத கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அம்மா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.